இங்க ஒரு சிஇஓ அவரோட காதலிக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கணும்னு ஒரு லக்ஸூரியான போர்ஷே ஸ்போர்ட்ஸ் காரையே வாங்குறாரு. ஆனா அந்த சாவியை அப்படியே கொடுக்காம ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கலான்னு ஒரு மலிவான கண்ணாடி பாட்டிலுக்குள்ள போட்டு அதுக்கு மேல கலர் கலரா பேப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு மறைச்சு எடுத்துட்டு போறாரு. கார்ல போகும்போது அந்த கிஃப்ட பார்த்த அந்த பொண்ணோட முகம் மாறிடுது. என்ன இவன் 7 வருஷமா லவ் பண்றோம், இவ்ளோ சீப்பான கிஃப்ட குடுக்கறாருன்னு செம்ம கடுப்பாயிடுறான். உடனே அத போட்டோ எடுத்து அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்ப அவங்களும் இவெல்லாம் ஒரு ஆளா, குப்பை தொட்டில போட வேண்டியதை கிஃப்டா தரான்னு அந்த பையனை அசிங்கமா கிண்டல் பண்றாங்க. அந்த வழியா ஒரு ட்ரக்குல அந்த புது போர்ஷே கார் போகுது. அத பார்த்து அந்த பொண்ணு, எனக்கு இந்த மாதிரி கார் இருந்தா எவ்ளோ கெத்தா இருக்கும், இவன் வாங்கின இந்த பாட்டில வச்சு நான் என்ன பண்றதுன்னு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு வரா. ஆனா அந்த கார் தனக்குத்தான் வருதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. பார்ட்டிக்கு போனதும் அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாம் அந்த பொண்ணுக்கு காஸ்ட்லியான கிஃப்ட் தராங்க. பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த அந்த பாட்டில பார்த்து எல்லார் முன்னாடியும் முகம் சுளிக்கிறா. அத பார்த்து சந்தோஷப்படுற அந்த பொண்ணு, இது என்ன குப்பையா இருக்குன்னு அவ ஃப்ரெண்ட்ஸ் சிரிக்கிறாங்க. இது சாதாரண பாட்டில் இல்ல. உடனே அந்த சிஇஓ, இதுல நம்ம 7 வருஷ காதல குறிக்கிற மாதிரி 1314 ஸ்டார்ஸ் இருக்கு, நானே என் கையால கஷ்டப்பட்டு செஞ்சதுன்னு எமோஷனலா சொல்றாரு. உன் காதலும் இந்த பாட்டில் மாதிரி சீப்பானதுதான். ஆனா அந்த பொண்ணு, எனக்கு இது வேண்டானா அந்த பாட்டில ஓங்கி தரையில வீசுறா. அந்த பாட்டில் உடைஞ்ச அந்த நொடி உள்ள இருந்து அந்த போர்ஷே கார் சாவி வெளியே வந்து விழுது. அத பார்த்ததும் அந்த இடமே அமைதியாயிடுது. அந்த பொண்ணுதான் அவசரப்பட்டு பண்ண தப்ப நினைச்சு ஷாக் ஆகி நிக்கிறா. ஆனா அந்த சிஇஓ, பணத்தை பாக்குற உனக்கு என் மனசு தெரியலையேன்னு மாஸ்க் காட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு.